Hi everyone, welcome to the day 9, the money magnet. It is only with gratitude that life becomes rich. ஸோ நீங்கள் கிராட்டிடியூட் செலுத்த உங்கள் லைஃப் வந்து ரிச்சாக மாறுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. கிராட்டிடியூட் இஸ் ரிச்சஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் இஸ் பாவர்ட்டி. இது நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் தான் ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. அப்போது ஈவன் மணி அட்ராக்ட் பண்ணணும்னாலும் அதே மந்த்ரா தான் நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணணும். பட் அதை ரியலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க தாட்ஸில் ஓடிட்டு இருக்கிறத வந்து அவங்க அவேராகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக நிறைய கம்ப்ளைனிங் இருந்துகிட்டே இருக்கலாம். நெகட்டிவிட்டி, ஜெல்லசி, வரீடு தாட்ஸ் அபவுட் மணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி பணத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நடந்துருச்சு, நமக்கு நடக்கல, ஐயோ அவங்க வாங்கிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ எப்பவுமே ஒரு கம்பேரிசன் ஒரு பொறாமை போட்டின்னு இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அது இருந்தாலே நமக்கே தெரியாமல் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மணி கம்மியாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இஎம்ஐ கட்டும் போதும், ஒரு பில்லு கட்டும் போதும், இல்லை நீங்கள் ஒரு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போதும் நீங்கள் வந்து என்கிட்ட காசு இல்லை, காசு பத்தலை, என்கிட்ட காசு போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண அது இன்னும் ஜாஸ்தி போக தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எவ்ரி டைம் யூ டேக் அ பில், அதுக்கு நீங்கள் பே பண்ணும்போது ஜஸ்ட் திங்க், இந்த பில்லு எதுக்காக நீங்கள் பே பண்ணுறீங்க? இப்போது ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, ஒரு 1000 rupees பில் பே பண்ண சொல்கிறாங்க. அந்த 1000 rupees வந்து அங்கே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ஜாய் பண்ண அந்த டைம் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அங்கே ஏசி போட்டு நல்லா நிம்மதியாக ஹாப்பியாக சிரித்து பேசி நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட இவ்வளோ ஒரு மொத்த சர்வீஸ்க்குமே நீங்கள் அந்த 1000 rupees பே பண்ணும்போது அப்போ அது வர்த்து தானே. அதுக்காக தானே நம்ம பே பண்ணுறோம். நம்ம ஒன்று சும்மா ஒரு காசை பே பண்ணிவிட்டு நம்ம போலையே. ஸோ நான் என்னோட டைமுக்காகவும் என்னோட ஒரு தேவைக்காகவும் நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக தானே ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் when you spend, அதனால நீங்கள் கிடைச்ச ஒரு பலனை யோசிச்சு நீங்கள் பே பண்ணுங்க. அது ரிலேட்டடான சர்வீஸ் அண்ட் குட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, அதை நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மந்த் வந்து ரெண்ட் பே பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம வந்து ஒரு வேலைக்குன்னு வர்றோம், அப்போ அங்கே வந்து வீடு தேடுறோம். வீடுங்கிறது வந்து நீங்கள் லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் காசு சேர்த்து வச்சு சொந்தமாக வீடு வாங்கினா தான் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒன்று இருந்ததுன்னா நம்ம எல்லாராலையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீட்டில் வாழவே முடியாது. நமக்குன்னு ரெண்ட்டுக்கு விடுறதுக்குன்னு சில ஓனர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு அந்த வீட்டில் இருக்கிறோம் வேலைக்காக தங்கி. அப்போது அந்த ரெண்ட் பே பண்ணுறதுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம், அந்த ஓனருக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். பட் அதை விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டல் வீட்டில் இருக்கிறதே ஒரு கர்ஸ் மாதிரி, ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நினச்சிட்டு இருப்போம். பட் அதுவே ஒரு பிளெஸ்ஸிங் தானே. நம்ம வந்து ஒரு கோடிக்கணக்கான ஒரு பணம் எங்கே, நம்ம ஆயிரக்கணக்கான ஒரு ரெண்ட் எங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கேஸ் பில் கட்டுறது, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, இதெல்லாமும் அப்படி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி வந்து சூடான தண்ணி வருமா, நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட முடியுமா? ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலை, ஃபோன் பில், இன்டர்நெட் பில்லெல்லாம் கட்டலை அப்படின்னா நம்மளால் இப்படி யூடியூப்லாம் பார்க்க முடியுமா? எல்லாருக்கூடையும் பேச முடியுமா? இமெயில்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதனால என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த பில்லெல்லாம் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்காக நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு தடவையும் நீங்கள் பில் கட்டும் போதுமே, கட்டி முடிச்சதுக்கப்புறம் தேங்க்யூ பெய்டு அப்படின்னு நீங்கள் அதில் எழுதுங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்கள் வாங்கின பொருளுக்காக நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய தடவை நீங்கள் அதே மாதிரி வாங்கணும், இன்னும் நிறைய நான் சம்பாரிச்சு இன்னும் நல்லா ஹாப்பியாக நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பில்ஸ் வருது, உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு அப்போ காசு இல்லை, அதை நினச்சி நீங்கள் ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃபார் த மணின்னு எழுதுங்க அந்த பில்லில். தட் மீன்ஸ் எனக்கு இது பே பண்ணுறதுக்கான பணம் வரப்போகுது, இல்லை இருக்குது, அதை நான் கரெக்டாக எடுத்து பே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தேங்க்யூ ஃபார் த மணி அப்படின்னு அன்பெய்டு பில்ஸுக்கும் பே பண்ண பில்ஸுக்கு தேங்க்யூ பெய்டு அப்படின்றதையும், இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் ஒரு லாட் ஆஃப் மேஜிக்கல் பவர், யூ வில் பி லைக் you'll be like a money magnet. நீங்கள் வந்து அப்படியே மணி அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்படியே you will feel that magic. It is like a magical magnetic golden thread. அது வந்து இட் இஸ் அட்டாச் டு த மணியா. நீங்கள் அதை ஃபீல் பண்ண அந்த த்ரெட் வந்து அந்த பணத்தை இழுக்குமா. when you pay out money, நீங்கள் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் அதை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுது, அதை விட
10 மடங்கு ஏன் 100 மடங்கு நமக்கு திருப்பி வரும். பட் அதுவே நீங்கள் கிராட்டிடியூட் இல்லாமல் அது ஒரு கம்ப்ளைண்ட் மோட்லேயே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அபண்டன்ஸை நோக்கி ஒரு க்ரோத்தை நோக்கி போவே மாட்டீங்க அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு இது இனிமேல் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த பில் பே பண்ணும்போது ஒரு ஆன்சைட்டியும் இருக்காது, பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறமேனு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்குமே இருக்காது. ஒவ்வொரு தடவையும் எனக்கு நான் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா பணம் வந்திருக்கு, நிறைய இருக்குது, நாங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், கிரேட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், இன்னும் நிறைய ஜாஸ்தி எனக்கு அபண்டன்ஸாக வரும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கி மேஜிக் ப்ராக்டிஸ் நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆஸ் யூஷுவல் நம்ம கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தேங்க்யூன்னு சொல்கிறோம் ஒரு பிளெஸிங்க்கு அப்புறமா. அப்புறம் இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு அன்பெய்ட் பில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த மணின்னு அதில் எழுதுங்க. ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் த மணி. அது வரத்துக்கு முன்னாடியே அதை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்க்யூ பெய்டுன்னு சொல்லி அதில் எழுதலாம். அப்படி இல்லைன்னா பழைய ஒரு 10 பில் ஏதாவது இருக்குது எங்கேயாவது இருக்குன்னா தேடுங்க. அதை ஜஸ்ட் ஒரு 2-3 பில்ஸ் கையில் கிடச்சா கூட அதில் தேங்க்யூ பெய்டு அப்படின்னு எழுதுங்க. யூ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ஆக்சுவலி அதை நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அதோட ஒரு இது தெரியும், ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நானுமே வந்து இதை பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மேஜிக் ராக் எடுத்துகிட்டு தேங்க்யூ ஃபார் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன்ட் அப்படின்றதுக்கும் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்க. Let the magic continue. Thank you.